தேன்கரடி ஆப்பிரிக்காவின் அச்சமற்ற போராளி. சின்ன உடல் ஆனால் பெரிய சிங்கத்தையும் பயமுறுத்தும். இதுதான் தேன்கரடி ஹனி பேட்ஜர் பற்றிய உண்மை. விஷப்பாம்பையும் தின்று வாழும் வித்தியாசம். தேன்கரடி விஷப்பாம்புகளை கூட வேட்டையாடி சாப்பிடும் திறன் கொண்டது. அதன் உடலில் ஒரு அளவிற்கு விஷத்தை கையாளும் சக்தி இருக்கிறது. பாம்பு கடித்தாலும் உடனே இறக்காது. சில நேரம் மயங்கி விழும். பின்னர் மீண்டும் எழுந்து வழக்கம்போல் நடக்கும். இதனால் இது அச்சமில்லாத உயிர் என்று அழைக்கப்படுகிறது. சிங்கத்தையும் ஓட வைக்கும் தைரியம். ஹனி பேட்ஜர் சிறிய உடல் இருந்தாலும் சிங்கம், சிறுத்தை போன்ற பெரிய வேட்டையாடிகளையும் எதிர்கொள்கிறது. பின்வாங்காமல் நேரடியாக தாக்கும். தன்னம்பிக்கை. கடுமையான தாக்குதல் எதிரிகள் பின்வாங்கும். அதனால்தான் இதை வேர்ல்ட் மோஸ்ட் ஃபியர்லெஸ் அனிமல் என்று பலர் சொல்கிறார்கள். கம்பீரமான பாதுகாப்பு. தேன்கரடியின் தோல் மிகவும் தடிமனானது. கடிக்க முயன்றாலும் எளிதில் கிழியாது. எதிரியின் பிடியில் இருந்து சுருண்டு தப்பிக்க முடியும். தோல் கீழே சற்று லூசாக இருந்தால் உடலை திருப்பி தாக்கும். தேன்கரடி என்ற பெயர் எப்படி வந்தது? இது ஹனி பேட்ஜர் என்று பெயர் வந்ததற்கு காரணம். தேனீக்கூட்டுகளை உடைத்து தேன் சாப்பிடும். தேனீ கடித்தாலும் கவலைப்படாது. தேன் புழுக்கள் இதன் ஃபேவரட் ஃபுட். எங்கு வாழ்கிறது? பெரும்பாலும் ஆப்பிரிக்கா, சில பகுதிகளில் ஆசியாவிலும் காணப்படும். வறண்ட பாலைவனம் முதல் காடுகள் வரை வாழும் திறன் உள்ளது. பாம்பின் விஷத்தையும் பொருட்படுத்தாத தைரியம். சிங்கத்தையும் அச்சப்படுத்தும் ஆற்றல். சின்ன உடல் பெரிய வீரன். அதுதான் ஆப்பிரிக்காவின் தேன்கரடி.